Hi friends, எவர் ராம்பி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ நம்ம வந்து இது என்ன இந்த கால்ல எல்லாம் அடிபட்டா கபடிக்கு மாட்டுவாங்கல்ல பெல்ட் அது மாதிரி இருக்கு. என்னது இது? பேண்ட். அந்த பெல்ட் மாதிரி தானே. ஆனா அதுல வந்து என்னன்னா குண்டா இருக்க உடம்பு இருக்கிறவங்க, வெயிட்டா இருக்கிறவங்க உடம்பு ஸ்லிம்மா காட்டுற மாதிரி அது ஒரு பெல்ட். அந்த டைப்ஸ் வந்து நம்மகிட்ட 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸ்ல ஒவ்வொரு டைப்ஸா நான் காமிக்கிறேன் பாருங்க. பெல்ட்டா? இதுக்கு நான் மூஞ்சி இப்படி வச்சிருக்க பெல்ட்டா இல்ல பெல்ட் இப்ப காமிக்கிறேன். 3 டைப்ஸ் இருக்கு. 3ல ஒவ்வொரு டைப்ஸா நான் காமிக்கிறேன் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் முதல் டைப் வந்து இது வந்து சாக்ஸ் மாதிரினே. இது சாக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் சரியா. அதே மாதிரி இது வந்து பேண்டிஸ் டைப்ல வரும். இது வந்து பேண்டிஸ் டைப்ல வரும். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் டைப்ல வரும். இது பெல்ட் எதுக்குன்னா நம்ம வந்து உடம்பு இந்த இடத்துல நம்ம மாட்டுற மாதிரி. இது வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்கு. எல்லுல இருந்து XXL வரைக்கும் இந்த மாதிரி இந்த 3 இதுலயுமே வந்து 3 சைஸுமே இருக்கு சரிங்களா. இது வந்து ஒவ்வொரு தான். இது வந்து பெல்ட் தான். இந்த பெல்ட்ல வந்து அட்டாச்சு வர்றதா இது சாக்ஸ். அதே மாதிரி இந்த பெல்ட்ல வந்து பேண்டிஸ் வர்றதா இந்த இது. அதனால 3 ப்ராப்பர்ட்டி. சரி, இது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? பொண்ணுங்க யூஸ் பண்றது? இதுக்கு ஜென்ஸும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு நம்ம கிட்ட. ஆனா ஜென்ஸ் யூஸ் பண்றலாம். இது ஜென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஜென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. லேடிஸ்க்கு மட்டும் இப்ப நம்ம கிட்ட இது 3 ஓகே. அது என்ன தனியா வச்சிருக்கீங்க? இதுவா? இதனால வித்தியாசமா இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அதனால நான் அதையும் சொல்லிடுறேன். இது வந்து சாரி சேஃப்டியர். இது எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா நம்ம சாரி கட் வந்துருமா. இப்ப வந்து உள்ள வந்து ஸ்கர்ட் என்ன இன்ஸ்கர்ட் போடுவீங்க. இன்ஸ்கர்ட் போடுறது வந்து இன்ஸ்கர்ட் வந்து போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு தெரியற மாதிரி அந்த சேஃப் தெரியாது. ஆனா இது கட்டிங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்கர்ட் மாதிரி தான். இன்ஸ்கர்ட்ல வந்து சேரி சேஃப்னு சொல்லுவாங்க. இந்த சேஃப் எதுக்கு அப்படின்னா இது நம்ம போட்டோம்னாலும் அந்த சேஃப் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா காமிக்கும். அந்த அளவுக்கு இன்ஸ்கர்ட் போடுறத இது வந்து சாரி சேஃப்ல வந்து சேஃப் மட்டும் நல்லா காட்டும். சூப்பரா காட்டும். மெட்டீரியல் எப்படி இருக்கும்? மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மெட்டீரியல் நீங்க எவ்வளவு அளவுக்கு என்னடா ஸ்லிம்மா இருக்கு இன்ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குமே அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். இது வந்து ஸ்லிம்மா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு இழுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு இழுவ வரும். ஆனா இழுத்தாலும் மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். அதை விட எந்த அளவுக்கு இழுத்தாலும் மறுபடியும் அதே டைப்புக்கு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடும். அதே மாதிரி வந்துடும். சரி ஓகே. இது நம்ம கிட்ட வந்து என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து நம்ம கிட்ட வந்து 400 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட். சரி ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து இன்ஸ்கர்ட்னா நமக்கு நிறைய கலர்ஸ் காட்டுறாங்க. என்ன அந்த மேட்சிங்லாம் பார்த்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து மேட்சிங் கேட்டா அது கிடைக்குமா? தாராளமா கிடைக்கும். இன்ஸ்கர்ட்ல நம்ம சாரிக்கு தந்தாப்பா இன்ஸ்கர்ட் எடுப்பீங்க கலர்ஸ். அதே மாதிரி சாரி சேஃப் இன்ஸ்கர்ட்ல நீங்க என்னென்ன கலர்ஸ் பார்த்து நீங்க எடுப்பீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எடுப்பீங்க. என்னென்ன சாரிக்கு இந்த கலர் தான் போட நல்லா சூட்டபிள் ஆகும்னு சொல்லி நீங்க எடுப்பீங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட சாரி சேஃப்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. வெரைட்டி கலர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சேஃபியர் ஓகே. இப்போ இதுலயும் வந்து கலர்ஸ் வந்து இந்த ஸ்கின் தான் இருக்குமா? இல்ல இதுல வந்து இது ஒரு கலர் Black கலர் ஒன்னு வரும். இந்த ரெண்டு கலர் தான் வரும். வேற எந்த கலர்ஸ் வராது. ஓகே ஓகே. இதே மாதிரி நீங்க நிறைய தகவலை தெரியணும் அப்படின்னா மெய்யூர் மகுடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வரட்டும் அம்பி.